ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேலழகா. கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேலழகா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா. விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள். விரதம் இருந்து பல பக்தர்கள் வெற்றிவேலன் உனை தேடும் சித்தர்கள். ஒரு மனதில் வாழும் வித்தகராம் அவர் உளமதில் களிநடம் புரியும். அவர் உளமதில் களிநடம் புரியும். வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா. கற்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். கற்ப காவடிகள் ஆடி வரும் பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். அற்புதங்கள் சந்நிதியில் பல நடக்கும். அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும். அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும். வேலா அருள் சீலா வேலா அருள் சீலா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. கையால் அரவணைக்கும் நேதாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேலழகா. ஐயா பழனிமலை வேலா. ஸ்ரௌதத் மார்தாதிகம் கர்ம நிகிலம் என சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. அஸ்மத் குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் விகனச மகா குருவே நமக. இப்போ சொல்ல போகிற மந்திரம் ஒரு அற்புதமான மந்திரம். செய்வினை, துஷ்ட சக்தி, மன வருத்தம், ஏவல், பயந்த கோளாறு எல்லாத்துக்கும் இது ஒரு அற்புதமான மந்திரம். பொதுவாக வீட்டில் காற்று கருப்பு இருந்தாலோ இல்லை நமக்கு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்குதா நினைச்சாலோ அந்த வாசனை சாம்பிராணியில் இது நல்ல தூபத்தை உண்டு பண்ணி இந்த மந்திரத்தை சொல்லி வீடுகளில் போட்டால், செவ்வாய்க்கிழமையில் தொடர்ந்து போட்டால் துஷ்ட சக்தி வீட்டிலேருந்து விலகிடும். அதேமாதிரி மங்களகரமான விஷயங்கள்லாம் நடக்கும். இதை தவிர நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு தொல்லை உடலில் இருக்கிறதா நினைச்சாலும், மன வருத்தங்கள் அடிக்கடி ஏற்பட்டாலும், தம்பதிகளுக்குள்ள கலகம் வந்தாலும் இந்த தூமாவதி மந்திரத்தை சொல்லலாம். எப்பேற்பட்ட செய்வினை கோளாறுகளுக்கும் ஒரு அற்புதமான அருமருந்து இந்த தூமாவதி மந்திரம். இந்த தூமாவதின்ற இந்த தேவி உங்களுக்கு தட்சனோட யாகம் எல்லாருக்கும் தெரியும். தட்சன் மகளாய் பிறந்து தாட்சாயினி உங்களுக்கு தட்ச யஜ்ஞத்துக்கு போகிறா, அவமதிக்கிறான். அந்த தட்சனை அவமதித்த உடனே
சிவபெருமான் சொல்லி போகாதேன்னு சொல்லி மீறி வந்து தட்சிண யஜ்ஞத்தில் கலந்துக்கிறான். அதனால என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அவமானத்தை தாங்காமல் நான் திரும்பி எப்படி கைலாயம் போகிறதுன்னு தன்னோட உயிரை வந்து பிராண தியாகம் பண்ணுறா. அந்த தூபத்திலேருந்து எழுந்தவள் இந்த அம்பாள் தூமாவதி. அதுக்கப்புறம் வந்து மற்ற பைரவர்களோடையும் நந்தி தேவர்களோடையும் சேர்ந்து அந்த யஜ்ஞத்தை அழிக்கதா சொல்வாள். இந்த தூமாவதி வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தோன்றியதா வரலாறு. மாலை நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தோன்றதா சொல்வாள், உண்டானதா சொல்வாள். இந்த தூமாவதி தேவியை பூஜிக்கிறவாளுக்கு சத்ரு பயமே இருக்காது. சத்ரு பயம் சுத்தமாக இருக்காது. சத்ருவை வெல்லக்கூடிய அற்புதமான சக்தியை கொடுக்கக்கூடியவள். இன்னொரு விசேஷம் என்னன்னா, எல்லா தெய்வங்களும் கேட்டால் வரம் கொடுக்கணும், தூமாவதியை கேட்க வேண்டாம். ஜபிக்கிறவளுக்கு தானே வரம் கொடுப்பாள். இந்த ஜபத்தை யார் பண்ணாலும் அவளுக்கு தானே வரம் கொடுப்பாள். ஆண் பெண் எல்லாருமே ஜபிக்கலாம். பொதுவாக ஆணும் பெண்ணும் எல்லாருமே இந்த ஜபத்தை பண்ணலாம். எந்திரம் வேணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கலாம். எந்திரம் வந்து அவசியம் இல்லை. தூபம் போட்டு சொன்னால் வீடுகளுக்கு க்ஷேமம். இல்லைன்னா வழக்கப்படி சாதாரணமாக அவங்களுக்கு வெத்தலை பாக்கு பழம் சமர்ப்பித்து கல்பராரத்தை காட்டி ஜபம் பண்ணலாம். 32 ஊர் ஜபிக்கிறது ரொம்ப விசேஷம். 32 ஊர் இந்த ஜபத்தை பண்ணலாம். தூமாவதியோட பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். சுருக்கமாக சொன்னால், மாந்திரிக வித்தைகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் இது. மாந்திரிக சேஷ்டை, மாந்திரிக வித்தைகளுக்கெல்லாம் எதிர்ப்பாக இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். இந்த மந்திரத்தை கவச்சமாக அணியலாம். உடம்புல இது வந்து ரட்சையா தாயத்தை கவச்சமாக அணியலாம். இது ரொம்ப விசேஷமானது. இந்த மந்திரத்தை செப்பு தகட்டில் எழுதி உங்களுக்கு வந்து பசுஞ்சாணத்தில் எடுத்த சாம்பல் விபூதி அதில் வச்சு ஒரு சொட்டு உங்களுக்கு வந்து பன்னீர் விட்டு இந்த ஜபத்தை வந்து 16 முறை ஜபித்து வெள்ளி அல்லது செப்பு தாயத்தில் போட்டு இது கழுத்தில் அணியலாம். பெண்கள் கருப்பு கயிறு, பெண்கள் வந்து சிவப்பு கயிறுலையும் ஆண்கள் கருப்பு நிற கயிறுலையும் இதை போட்டுக்கிறது விசேஷம். அல்லது செயினில் போட்டுக்கலாம். இப்போ வந்து தொலைக்காட்சியில் தெரியுறத பார்த்து எழுதிக்குங்க. ஓம் தூம் தூம் தூமாவதியே ஸ்வாஹா. ஓம் தூம் தூம் தூமாவதியை ஸ்வாஹா. தூம் தூம்னு 2 வாட்டி வருது பார்த்துக்குங்க. இந்த தேவியோட பெருமையை சாரதா திலகமும் ஸ்ரீவித்யா மகாரணமும் பறக்க பேசுறது. இந்த மந்திரம் வந்து அற்புதமான சக்தி வாய்ந்தது. எளிமையான தெய்வம், வழிபட எளிமையான தெய்வம். வரம் வந்து பலமாக கொடுப்பான். எளிமையான தெய்வம் வழிபடுவதற்கு வரம் வந்து பலமாகவே கிடைக்கும். உபாசனையாக செய்கிறதா இருந்தால் ஸ்ரீவித்யா உபாசகர்கள்கிட்ட முறையாக எடுத்துக்கலாம். அல்லது இந்த தெய்வத்தை பூஜிக்கிறதுக்கிட்ட முறையாக எடுத்துக்கலாம். அது உபாசனையாக செய்கிறதா இருந்தால். மற்றபடி சாதாரணமாக இதை தொடர்ந்து நீங்கள் ஜபிக்கலாம். பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கும்.